1985. 19/8/1985 சார். ஆமாம் மேடம். பிறந்த நேரம் 12:30 PM. 12:30 PM. பிறந்த இடம் சார்? வேலூர். வேலூர். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம். கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம். விருச்சக லக்னம். விருச்சக லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் சார்? அதான் பொருளாதார ரீதியா ரொம்ப லோல இருக்கு. என்ன பிசினஸ் பண்ணலாம்? குருதசையில புதன் புக்தி நடக்குதுங்க. எப்பவுமே புதன் புக்தி அப்படிலாம் பெரிய நல்லதுகளை செய்யாதுங்க. சரிங்க சார். இப்போ நீங்கள் விருச்சிக லக்னம் தானா 12:30 மணின்னு சொல்கிறீங்க. ஆமாங்க சார். துலா லக்னமாக இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. எங்கே இருக்கிறீங்க? இப்போ வேலூரில் பிறந்த நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க? இப்போ நான் சென்னையில் இருக்கேன் சார். சென்னையில் தான். இது வரைக்கும் இந்த 40 வயசாச்சு. சென்னையை தாண்டி வெளிமாநிலம் வெளிநாடு எங்கேயா போயிருக்கிறீங்களா? இல்லை சார். அந்த ஆசைலாம் எதுவும் கிடையாது. அப்போ விருச்சிக லக்னம் தான். விருச்சிக லக்னம் தான். இந்த அமைப்பில் கொஞ்சம் கோவக்காரராக இருப்பீங்க. கொஞ்சம் அவசர கொடுங்க. ஆமாங்க சார். யோசிக்கலாம் மாட்டீங்க. செஞ்சுட்டு அடிச்சுட்டு யோசனை பண்ணுறாள் தான். அடிச்சுட்டு பரவாயில்ல வந்து அதை பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாள் நீங்கள். ஆமாங்க சார். விருச்சிக லக்னம் புதன் புக்தி எப்போ வந்தாலும் அது ஒரு செட்பேக் தான் செய்யும். சார் அப்பா போன மாசம் இறந்துட்டாரு. என்னங்க? அது அப்பா போன மாசம் இறந்துட்டாரு. அது எதனால? புதன் புத்தினாலயா? புதன் புக்தி செவ்வாயுடைய இணைவில் சனியுடைய பார்வையில் இருக்கு. 9ஆம் இடத்துல தானே இருக்கு. அட்டமாதிபதி 9ஆம் இடத்துல இருந்தா என்ன பலன் தருவார்? அதான் அப்பா இறந்துட்டாரு. தகப்பனை கொடுப்பாரு. தகப்பன் அமைப்புகளை கெடுப்பாரு. இப்போ வந்து உங்களுக்கு 40 வயசாச்சு. அப்பா இறக்கும்போது எப்படி பார்த்தாலும் 70 வயசு தாண்டி இருப்பார்ல. 67 சார். 67. சூரியன் 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கின்ற காரணத்தினால ஓரளவுக்கு என்ன இருந்தாலும் சந்திரன் வளர்பிறை சந்திரனா அப்பதான் அமாவாசையிலிருந்து வந்திருக்கிறார். அப்பா வந்து அப்போ உங்களுக்கு 40 வயசு வரைக்கும் இருந்தது ஒரு கொடுப்பினை தானே. ஆமாங்க சார். 9ஆம் பாவகத்தோடு செவ்வாய் சனி போன்ற அமைப்புகள் தொடர்பு கொள்ளக்கூடாது. உங்களுக்கு 9ஆம் பாவகம் கெட்டு போச்சு. அட்டமாதிபதி இருப்பு, செவ்வாய் இணைவு, சனி பார்வை, இந்த 3 அமைப்புகள் இருக்கிறதுனால தகப்பன் பாவகம் கெட்டு போச்சு உங்களுக்கு. புதன் பக்தியில தகப்பன் அட்டமாதிபதி புதன் சேர்ந்த காரணத்தினால புதன் பக்தியில தகப்பனால மன கஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆனா ஒண்ணு, தகப்பன் தெய்வமானதுக்கு பிறகுதான் யோக ஜாதகம். உங்க ஜாதகம் 10ல் இருக்கிற சூரியன் அதுதான் காட்டுது. அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க சார். 11 வயசுல. எனக்கு 11 வயசு இருக்கும்போது. 4ஆம் அதிபதி விரயத்துல தான் இருக்கிறாரு. சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனா தான் இருக்கிறாரு. 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறாரு. எல்லாம் கரெக்டு தானே. தகப்பன் தெய்வமானதற்கு பிறகு வாழ்க்கையில பெரிய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு உண்டு. 2027 பிறக்கும் போதே நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 4-5 மாசம் இப்படி தான் இருக்கும். சொத்து வருமா சார்? அப்பாவோட சொத்து கிடைக்குமா சார்? எனக்கு அப்பாவோட சொத்து உறுதியா கிடைக்கும். உறுதியாக கிடைக்கும். பூர்வீக சொத்து சார். பூர்வீக சொத்து, அப்பாவுடைய சொத்து, தாத்தா பாட்டன் சொத்து இப்ப கிடைக்காது. 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும். 2030 சூரிய புக்தியில கிடைக்கும். இப்ப அப்பாவோட சொத்து கிடைக்குமா சார் இந்த மாசம்? இந்த மாசம்லாம் கிடைக்காதுங்க. சரி. இழுத்துக்கிட்டே போகும். 3 வருஷம் ஆகும். 2030 கூட அட்டமத்து சனி ஆரம்பிக்குது. அட்டமத்து சனி ஆரம்பிச்சாலும் கையில கிடைச்சாலும் நாய் பெற்ற தெங்கம்பழம்ன்ற மாதிரி முழு தேங்காயை நாய்க்கு கொடுத்தா என்ன பண்ண, உருட்டிக்கிட்டே விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். கையில கிடைச்சாலும் அனுபவிக்க முடியாது. ஆக தந்தையுடைய சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். சிம்மத்தில் இவர் இருக்கிறதுனாலையும் 9ஆம் இடத்தையும் குருபா இருக்கிறதுனாலையும். ஆனால் 9ஆம் இடத்துல பாபத்துவம் இருந்து அங்கே 9ஆம் அதிபதி அப்பத்தான் அமாவாசையை விட்டு விலகின அமைப்பில் இருக்கிறதுனால 2030க்கு பிறகுதான் அதை நீங்கள் அனுபவிக்க முடியும். அஷ்டமச்சனி முடியணும் கன்னிராசிக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2030 தான் வந்து உங்களுக்கு சூரிய தசை 8 ஆகஸ்ட் மாதம் 2030 ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு முழுசாக அப்பாவுடைய சொத்துக்கள் உங்கள் கையில் வந்து சேர்றதுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் 2030 ஆகும். சரிங்களா? சரிங்க சார். இப்போ அப்போ இது ஓகே சார். அப்பாவோட சொத்து 2030 தான் கிடைக்குங்களா? இப்போ இந்த குரு தசை இது குரு பயிற்சி ஆகுது, என்ன சார் பண்ண எனக்கு? குரு பயிற்சிலாம் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக செய்யாதுங்க. நானே சொல்கிறதெல்லாம் பொதுவான ராசி பலன் தான். ஜாதக அமைப்பை தான் பார்க்கணும். ஜாதகம் கையில் இருக்கும்போது பயிற்சிகளை பார்க்கவே பார்க்காதீங்க. நான் பேசுகின்ற எல்லாமே ஒரு பொதுஜன திருப்திக்காக பேசுகிறது தான். நாங்கள் இந்த குரு பயிற்சியில் அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்ட்டு. ஜென்மச்சனி அஷ்டமச்சனி மட்டும் பெரிய அளவில் ராசியில் பாதிக்கும். குரு பயிற்சிலாம் ஒன்றும் செய்யாது. மீனராசிக்காரனும் சிம்மராசிக்காரனும் இப்போ நல்லா இல்லை. சிம்மராசியில் பூர நட்சத்திரக்காரங்க இப்போ நல்லா இல்லை. மீனராசியில் ரேவதி நட்சத்திரக்காரங்க நல்லா இல்லை. இந்த 2 அமைப்பை தவிர வேறு எல்லாரும் ராசி பலன் உங்களுக்கெல்லாம் அப்படிலாம் சும்மா நாங்களாக சொல்கிறது தான். நானே தான் ராசி பலன் பேசுகிறேன். இன்றைக்கி சன் டிவிலே நான் தான் ராசி பலன் பேசுகிறேன். அது ஒரு பொதுவான ஒன்று. இங்கே இருக்கின்ற இப்போது இந்த பிறந்த ஜாதகம் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய யூனிக் உங்களுடைய ஜாதகம் தான் இதில் பேசும். 2030 வரைக்கும் டைம் ஸ்மாராக தான் இருக்குது. குறிப்பாக புதன் புக்தி முழுக்கவே உங்களுக்கு நல்லா இருக்காது. புதன் புக்தி வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க.
வருகின்ற ஜனவரி மாதத்திலிருந்து சின்ன சின்ன மாற்றங்கள். அப்போ கூட 8ல் தான் சுக்கிரன் இருக்கிறாரு. தந்தை சார்ந்த சொத்துக்களை அப்படியே குதிரைக்கு முன்னாடி கேரட்டை காட்டிக்கிட்டு போகிற மாதிரி 8 என்பது அப்படியே எதையாவது ஒன்றை எதிர்பார்த்து ஏமாற வைக்கக்கூடிய இடம் என்பதால் சுக்கிர புக்தி வரைக்குமே புதனும் 8ஆம் அதிபதியாகி அதற்கப்புறம் கேது புக்தியும் 8ஆம் அதிபதி 8 அமைப்புகளில் இருக்கின்ற 8 வரவே கூடாதுங்க. இந்த கேது சனியோடு சேர்ந்து சுக்கிரனுடைய செவ்வாயுடைய பார்வையில் இருக்கிறார். ஆக 2030 8ஆம் மாதம் வரைக்கும் ஒன்றும் நடக்காது. தயவுசெய்து கடனை வாங்கிடாதீங்க, தொழில்களில் ஆரம்பிச்சிடாதீங்க, சண்டை கண்டை போட்டுறாதீங்க, அகலக்கால் வச்சிடாதீங்க. எல்லாத்துலேயும் கொஞ்சம் மனம் அடக்கி ஸ்மாராக நமக்கு கொஞ்சம் டைம் சரியில்லைன்ட்டு ஒரு 2.5-3 வருஷத்துக்கு கவனம் இருங்க. 2030 8ஆவது மாதம் அல்லது 7ஆவது மாதத்தில் உங்களுக்கு சூரிய புக்தி ஆரம்பிச்சிலிருந்து டாப்பாக இருக்கும். எல்லாத்துலேருந்து பெரிய அளவில் வெளியே வருவீங்க. 45 வயதிலிருந்து நல்ல உயர்வுகளை சந்திக்கக்கூடிய அருமையான யோக ஜாதகம். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி.